தொடர்ந்து நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள். சார் வணக்கம். அமித்ஷாவினுடைய இன்றைய மதுரை பேச்சு எப்படி பார்க்கிறீங்க? அதாவது எப்படியாவது எதையாவது செய்து சாம பேத தான தண்டம் என்று சொல்வார்கள், பாரோ ஆர் ஸ்டீல் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். அதை போல எந்த வகையிலாவது தமிழ்நாட்டிலே இருக்கின்ற இந்த சமூக அமைதி, சமூக ஒற்றுமை, சமூக நல்லிணக்கம், ஒருங்கிணைந்த பொருளாதார வளர்ச்சி, சமூக நீதியை உட்படுத்திய அரசு நிர்வாகம், இவற்றுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று பாஜகவினர் கங்கணம் கட்டிக்கொண்டு அதற்காக பலவீனமான அரசியல் தலைவர்களையும் அரசியல் கட்சிகளையும் அடையாளம் கண்டு தங்களோடு கூட்டணி சேர்த்துக் கொண்டு அந்த முயற்சியில வெற்றி பெறலாம் என்று எண்ணுகிறது. நிச்சயமாக இந்த மண் அதை போன்ற ஒரு வகுப்புவாத, மதவாத, பாசிச அரசியலை ஏற்றுக்கொள்ளாது. சமூக நீதியின்பால் விளைந்த மண் இந்த மண். இந்த மண்ணின் மக்களுக்கு யாரை ஏற்றுக்கொள்வது, யாரை நிராகரிப்பது என்கிற அடையாளம் நிச்சயமாக புரியும். ஆகவே அமித்ஷா அவர்கள் எத்தனை வியூகங்கள் வகுத்தாலும், எப்படிப்பட்ட முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டாலும், இங்கே இருக்கின்ற அத்தனை அரசியல் கட்சிகளையும் பலவீனப்படுத்தி அத்தனை அரசியல் தலைவர்களை மிரட்டி அவர்களை அணி சேர்த்து கொண்டாலும் இந்தியா கூட்டணி மிக வலிமையாக இருக்கிறது. இந்தியா கூட்டணிக்கு தலைமையேற்கின்ற முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். அதில் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்ற கட்சி அவர் தலைமையின் மீதும் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற கொள்கைகளின் மீதும் உறுதியாக இருக்கிறோம். ஆகவே நிச்சயமாக அமித்ஷா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய வியூகங்கள் இந்தியாவில் எங்கு வேண்டுமானாலும் விலை போகலாம், ஆனால் தமிழ்நாட்டில் நிச்சயமாக வெற்றி பெறாது என்றுதான் நான் சொல்ல ஆசை. ஒடிசா, ஹரியானா, மகாராஷ்டிரா, டெல்லி போல 2026 தமிழ்நாட்டிலும் மேற்கு வங்கத்திலும் நிச்சயம் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்துறார். ஒரிசாவில் என்ன நடந்ததுன்னு பார்த்தோம். ஒரிசாவில் அவர்களோடு சேர்ந்தவர்களுக்கு என்ன ஆனது என்று பார்த்தோம். அவர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும், ஹரியானாவில் அவர்கள் யாரோடு கைகோர்த்து கொண்டார்கள், அவர்களுக்கு என்ன ஆனது என்பதையும் நம்ம பார்த்தோம். மகாராஷ்டிராவில் அவர்கள் யாரோடு கைகோர்த்து கொண்டார்கள், அவர்களுக்கு என்ன ஆனது என்று பார்த்தோம். அதே போல அதே வித்தையைத்தான் இங்கே தமிழகத்திலும் மேற்கு வங்கத்திலும் செய்ய நினைக்கிறார்கள், கேரளாவிலும் செய்ய நினைக்கிறார்கள். ஆகவே அதற்கு அவர் என்ன செய்வது என்று சொன்னால், கொள்கையினால் பெறக்கூடிய வெற்றியை பற்றி அவர்கள் சிந்திப்பதில்லை. அரசியல் கட்சிகளை பலவீனப்படுத்துவது, அரசியல் தலைவர்களை மிரட்டி விலைக்கு வாங்குவது, இல்லாத கற்பனை கதைகளை தங்களுக்கு வேண்டிய ஊடகங்கள் மூலம் தொடர்ந்து பரப்பி மக்களை மூளை செலவை செய்வது, அதற்கான அரசு முகமைகளாக இருக்கின்ற என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இன்கம் டாக்ஸ், சிபிஐ போன்ற அரசு நிறுவனங்களை பயன்படுத்துவது, இப்படியெல்லாம் பயன்படுத்தி கொள்கை ரீதியாக, சித்தாந்த ரீதியாக ஜனநாயகத்தில் வலுவாக ஒருங்கிணைத்திருக்கிற கட்சிகளுடைய கூட்டணியை பலவீனப்படுத்துவது. அல்ல என்று சொன்னால் ஏற்கனவே வெற்றி பெற்றிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களை ஆசை காட்டி மோசம் பண்ணுவது. இதுதான் இவர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் தொடர்ந்து பின்பற்றி வருகிற பணி. ஆகவே இதை இன்னைக்கு தமிழகத்து மக்கள் நன்கு உணர்ந்திருக்கிறார்கள். இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சியும் அதன் தலைவர்களும் நன்கு தெளிவாக இதை புரிந்திருக்கிறார்கள். ஆகவே எந்த சூழ்நிலையிலே இது ஒரு எஃகு கோட்டையாக இருக்கிறது தமிழகத்தில் இருக்கிற இந்தியா கூட்டணி, அதன் தலைமையேற்றிருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள். ஆகவே இந்த கூட்டணியினுடைய வெற்றி வாய்ப்பை அமித்ஷாவால் எந்த வகையிலும் சேதப்படுத்த முடியாது என்பதுதான் உண்மை. தமிழ்நாடு பல்வேறு திட்டங்களுக்கு நிதி கோரி நீதிமன்றத்தை வரைக்கும் நாடி இருக்கிறது. ஆனால் திட்டங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதியை செலவு செய்யாமல் ஒரு மடைமாற்று அரசியலை திமுக அரசு செய்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் திரு அமித்ஷா முன்வைக்கிறார். அவர்கள் அதெல்லாம் நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்கலாமே. அந்த நீதிமன்றங்கள் இன்னைக்கு நீதிமன்றம் வழங்கிய அத்தனை உத்தரவுகளும் தமிழ்நாடு அரசுக்கு சாதகமாக தானே வழங்கி இருக்கிறது. நீங்க நம்முடைய தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்துல ஒரு 3000 கோடி ரூபாயை எத்தனை மாதங்களாக வைத்திருந்தார்கள். அது யாருக்கு சேர வேண்டிய பணம்? அன்றாடம் உழைக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கான பணம். அன்றைக்கு வாங்கி அந்த பணத்தை வாங்கி அதன் மூலமாக தங்கள் வாழ்க்கை செலவுகளை ஈடுகட்ட வேண்டிய அந்த ஏழை மக்களுடைய பணத்தை எத்தனை மாத காலம் வைத்திருந்தார்கள்? எதற்காக வைத்திருந்தார்கள்? இப்பொழுது என்ன காரணத்திற்காக இப்பொழுது அதை கொடுத்தார்கள்? நீதிமன்றத்துக்கு போக போறோம்னு சொன்னப்பறம் தானே கொடுத்தாங்க. ஆகவே எந்த திட்டத்திற்கான இப்பொழுது நம்முடைய பள்ளி கல்விக்கு வர வேண்டிய தொகையை ஏன் தர மறுக்கிறார்கள்? அதனால் 20,000 ஆசிரியர்கள் இன்று சம்பளம் வாங்க முடியாமல் தவிக்கிறார்கள். இந்த பணம் யாருடைய பணம்?
இந்த பணம் வந்து ஒன்றிய அரசுடைய பணமா, தமிழ்நாடு மக்கள் கட்டிய வரி பணத்திலிருந்து கொடுக்க வேண்டிய பணம் தானே இந்த பணம். ஆகவே இந்த பணத்தை நிறுத்தி வைப்பதற்கான என்ன அதிகாரம் இருக்கிறது அவர்களுக்கு? ஆகவே ஒவ்வொரு முறையும் ஒரு நியாயமான நிதி ஒதுக்கீட்டுக்கு கூட நீதிமன்றத்தை அணுக வேண்டிய ஒரு கொடுமையான காலகட்டம் இந்திய அரசியலிலே என்ன நடந்தது? ஆகவே இதை போன்ற நெருக்கடிகள் வந்து பாஜக இல்லாத அரசுகள் ஆளுகிற மாநிலத்துக்கு தானே தரப்படுகின்றன. மேற்கு வங்க மாநிலத்திற்கு, தமிழகத்திற்கு, கேரளாவுக்கு, கர்நாடகாவுக்கு, இதை போன்ற மாநிலங்கள் தானே இதை சந்திக்கின்றன. ஆனால் இந்த மாநிலங்கள் தான் இன்று ஒன்றிய வரி தொகுப்புக்கு பெருவாரியான தொகையை அளிக்கிறது. ஆகவே அந்தமான ஒரு சூழ்நிலையில் இருக்கின்ற போது இன்னைக்கு கூட நம்முடைய முதலமைச்சர் கேட்கிறார், டீலிமிட்டேஷனை பற்றி உங்களுடைய ஸ்டாண்ட கிளியரா சொல்லுங்க. நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பையும் சென்சஸையும் ஏன் கொண்டு போய் 2027 கொண்டு போய் தேர்தலுக்கு முன்னால் கொண்டு ஒரு நெருக்கடியான காலகட்டத்திற்குள்ளே கொண்டு போய் ஏன் தள்ளுகிறீர்கள்? அப்பொழுது வந்து இந்த டீலிமிட்டேஷன் வந்து அடுத்த 25 ஆண்டுகளுக்கு இல்லை என்கிற அரசியல் சாசன சட்டத்தை கொண்டு வருவதை ஏன் உங்களுக்கு நீங்க தாமதப்படுத்துகிறீர்கள் என்று கேட்பதற்கு பதில் இல்லையே. அப்ப நாளைக்கு வந்து தமிழ்நாட்டிற்கும் தென் மாநிலங்களுக்கும் திடீரென்று இடங்கள் அதையும் பறிக்கப்பட்டு ஒரு நெருக்கடியான நேரத்திலே பாராளுமன்ற தேர்தலை சந்திக்க நேர்ந்தால் தென் மாநிலங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? இதையெல்லாம் வந்து இன்னைக்கு பாஜகவோடு கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கின்ற தமிழக கட்சிகள் சிந்திக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி திரு பீட்டர் அல்போன்ஸ். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகை